சிவன் ஜோதிடம். இந்த ஜோதிட சேனலில் உங்கள் ஜாதகத்தில் செல்வந்தர்களாக மாறக்கூடிய அமைப்பு, செல்வந்தர்களாக வாழ்வதற்குண்டான அதிர்ஷ்டகரமான ஜாதக அமைப்புன்னு ஒன்று இருக்கும். நம்ம எல்லோருக்குமே பெரிய ஆசை, ஏழ்மையான நிலையிலிருந்து முன்னேற்றங்களை அடைய முடியுமா? அதற்குண்டான கிரக அமைப்புகள் நம் ஜாதகத்தில் இருக்குமா? எத்தனை கோடி மனிதர்கள் இருந்தாலும் அதில் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு தான் பணக்காரர்களும் கோடீஸ்வரர்களும் இருக்கக்கூடிய நிலையில் இருக்கிறது. இதற்கு காரணம் கிரக அமைப்புகள் தான். ஜோதிடத்தை முழுமையாக நம்புபவர்களுக்கு கிரகங்கள் நல்ல நிலையில் இருந்தால் அவர்கள் பணக்காரர்களாக, ஏழையாக இருந்தாலும் பணக்காரர்களாக மாறக்கூடிய அமைப்பு கிரகங்கள் தான் கொடுக்கும். எத்தனையோ கிரக அமைப்புகள் ஆட்சி பெறுவதும் உச்சம் பெறுவதும் அதற்கு காரணமாக இருக்கும். இதைவிட ஒரு ஜாதகத்தில் ஆட்சி பெற்ற கிரகம் இருந்தால் நிலையான சொத்து சேர்க்கை இருக்கும், நல்ல வீடு அமைப்புகள் இருக்கும். சொத்து சேர்க்கையும் வீடு மனை அமைப்பும், சொந்த தொழிலும், கணவனால் மனைவிக்கு நன்மைகள் நடப்பதும், மனைவியால் கணவனுக்கு நற்பலன்கள் கிடைப்பதும், பெற்ற தாய் தந்தையர் பிள்ளைகளை பொத்தி பொத்தி வளர்த்து, என் பிள்ளைகளுக்கு நல்ல வீடு வேணும், நல்ல படிப்பு வேணும், நல்ல வண்டி வாகன யோகம் வேணும், என் பொண்ணு இந்த மாதிரி நகை போடணும், இவ்வளவு நல்ல துணி போடணும், இந்த மாதிரி தான் காலில் போடக்கூடிய செருப்பை கூட ஒவ்வொன்றையும் பார்த்து செய்கின்ற கிரக அமைப்புகள் ஜாதகத்தில் ஒரு சிலருக்கு இருக்கும். பிறப்பு என்பது கர்மாவின் வழியால் நமக்கு கிரகங்கள் அமர்ந்து பலன்களை தரும். ஒரு ஜாதகத்தில் செல்வந்தர்களாக வாழ வேண்டுமென்றால் பிறப்பிலே ஒருத்தர் செல்வந்தர்களாக இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் கருத்தரிக்கின்ற காலத்தில் கிரக அமைப்புகள் நல்ல நிலையில் இருந்திருக்கும். அப்படி இருந்துவிட்டால் பிறக்கும் நேரத்தில் அப்பாவுக்கு எந்த கஷ்டமும் இருக்காது, அம்மாவுக்கும் பெரிய தொல்லைகளெல்லாம் இருக்காது. நல்ல நிலையில் பிறந்து நல்ல நிலையில் வளர்க்கப்பட்டு நல்ல நிலையில் வாழ்க்கையை அமைத்து கொடுக்கப்பட்டு அதனால் வாழ்வதால் அதுவும் செல்வந்தர் யோகம்தான். ஆனால் வாழ்க்கையில் பல வகையான போராட்டங்களை சந்தித்து, கஷ்டங்களை சந்தித்து, நஷ்டங்களை சந்தித்து அதற்கு பிறகு அவருடைய முன்னேற்ற பாதையில் செல்வதற்குண்டான கிரக அமைப்புகள் இருக்கும். இது ராசியின் வழியாக கிடைக்குமா, லக்கினத்தின் வழியாக கிடைக்குமா? அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பாருங்கள். செல்வந்தராக மாறக்கூடிய கிரக அமைப்புகள் பார்த்தீங்கன்னாக்கா, முதலில் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் லக்கினத்தை பாருங்கள். லக்கினம், அந்த லக்கினமாகப்பட்டது மேசமாக இருக்கட்டும், ரிஷபமாக இருக்கட்டும், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம், 12 ராசிகளில் எதுவாவது லக்கினமாக அமர்ந்து இருக்கட்டும். செல்வந்தர்களுடைய யோகத்தை தருவதும் பணக்காரர்களாக வாழ்வதற்குண்டான மிக எளிமையான முறையில் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இப்போது நான் சொன்ன மாதிரி மேச, ரிஷபம், மிதுனம், கடக, சிம்மம் எந்த லக்கினமாவது இருக்கட்டும், அந்த லக்கினத்திலிருந்து ஆட்சி பெறுகின்ற கிரகங்கள் இருக்கிறதா என்பதை பாருங்கள். ஆட்சி என்றால் மேசத்தில் செவ்வாய் ஆட்சி அமைப்பார், ரிஷபத்தில் சுக்கிரன் ஆட்சி அமைப்பார்,
மிதுனத்தில் புதன் ஆட்சி அமைப்பார். கடகத்தில் சந்திரன் ஆட்சி அமைப்பார். சிம்மத்தில் சூரியன் ஆட்சி அமைப்பார். கன்னியில் புதன் ஆட்சி, உச்சம், மூல, திரிகோணம் அனைத்தும் பெறுவார். துலாம் ராசியில் சுக்கிர பகவான் ஆட்சி அமைப்பார். விருச்சக ராசியில் செவ்வாய் பகவான் ஆட்சி பெறுவார். தனுசு ராசியில் குரு பகவான் ஆட்சி பெறுவார். மகர ராசியில் சனி பகவான் ஆட்சி பெறுவார். கும்ப ராசியில் சனி பகவான் ஆட்சி பெறுவார். மீன ராசியில் குரு பகவான் ஆட்சி பெறுவார். எல்லாமே ஆட்சின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. மகரம் கும்பம் மட்டும், மகரத்துக்கும் சனி பகவான் ஆட்சி பெறுவார்னு சொல்லியிருக்கீங்க. கும்பத்திற்கும் சனி பகவான் ஆட்சி பெறுவார் சொல்லியிருக்கீங்க. எல்லா ராசிகளும் 6க்கு 8, 2க்கு 4 என்று ஆட்சின்னு வரும்போது சனி பகவானுக்கு மட்டும் பக்கத்து வீட்டிலேயே ஆட்சி கொடுத்துருக்காங்களே நமது முன்னோர்கள். அதற்கு காரணம் என்ன? அதுதான் காலபுருஷ ராசி தத்துவப்படி கிரக அமைப்புகள். உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் கிரகங்கள் ஆட்சி அமைத்திருந்தால் அந்த தசா வருகின்ற காலத்தில் நீங்கள் லட்சாதிபதிகளாக மாறலாம். 6, 8, 12 இருந்தால் கூடவா, எந்த இடத்தில் வேண்டுமானாலும் இருக்கட்டும். ஆட்சி பெற்றிருக்கிறதா? உங்களுக்கு ஆட்சி பெற்றிருந்தால் எந்த லக்கினத்தில் வேண்டுமானாலும் பிறந்திருக்கலாம். அப்படி உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் மேசராசி லக்கினமாக இருந்து உங்களுக்கு எந்த ராசியாக இருந்தாலும் சரி, எந்த லக்கினமாக இருந்தாலும் சரி, செவ்வாய் மேசத்தில் இருந்தால் அந்த தசா வரும்போது சொந்த வீடு, நிலம், வீடு கட்டுவதற்குண்டான இடம், மனை அனைத்துமே உங்களுக்கு வந்து சேரும். ரிஷபத்தில் சுக்கிர பகவான் ஆட்சி அமைத்திருந்தால் லட்சாதிபதி யோகத்தை கட்டாயமாக கொடுப்பார். எவ்வளவு கடனாளிகளாக இருந்தாலும் ரிஷப சுக்கிரன் கடனை அடைத்து உங்களுடைய வாழ்க்கையில் பேரும் புகழும் சேர்ப்பார். புதனுக்கு மிதுன ராசியில் புதன் பகவான் இருந்தால் அவருடைய தசா வருகின்ற காலங்களில் பேரும் புகழும் செல்வந்தர்களாக மாறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். கடகத்தில் சந்திர பகவான் ஆட்சி அமைத்திருந்தால் அந்த தசா வருகின்ற காலத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் ஏழ்மை நிலையில் இருந்தாலும் செல்வந்தர்களாக மாறுவதற்குண்டான வழிகளை கொடுக்கும். சிம்மத்தில் சூரிய பகவான் ஆட்சி அமைத்திருந்தால் அவருடைய தசா காலங்களில் உங்களுக்கு அரசாங்கத்தால் நன்மை, முன்னோர்களால் நன்மை, உங்களுடைய உழைப்பால் மிகப்பெரிய யோகக்காரர்களாக மாறலாம். கன்னியில் புதன் பகவான் உச்சம், ஆட்சி, மூலத்திரிகோணம் பெற்றிருந்தால் அவருடைய தசா காலங்களில் உங்களுடைய வாழ்க்கையில் கனவிலும் நினைத்திடாத அளவுக்கு செல்வந்தர்களாக மாற முடியும். துலாம் ராசியில் சுக்கிர பகவான் ஆட்சி அமைத்திருந்தால் அவர் தசா காலங்களில் மிகப்பெரிய ஒரு செல்வந்தர்களாக மாற முடியும். விருச்சக ராசியில் செவ்வாய் பகவான் ஆட்சி அமைத்திருந்தால் அவருடைய தசா காலங்களில் மிக சிறந்த பணக்காரர்களாக மாறலாம். தனுசு ராசியில் குரு பகவான் ஆட்சி அமைத்திருந்தால் அவருடைய தசா நடப்பில் உங்களுடைய வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைய முடியும். மகர ராசியில் சனி பகவான் ஆட்சி அமைத்திருந்தால் அவருடைய தசா நடக்கின்ற காலத்தில் அனைத்து வகையான செல்வமும் தேடி வரும். கும்ப ராசியில் சனி பகவான் ஆட்சி அமைத்திருந்தால் அவருடைய தசா காலங்களில் மிகப்பெரிய பணக்காரர்களாக மாறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். மீன ராசியில் குரு பகவான் ஆட்சி அமைத்திருந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் அந்த தசாவை சந்திக்கின்ற காலத்தில் மிகப்பெரிய முன்னேற்றமும் செல்வந்தர்களாகவும் பேரும் புகழும் அடைய வைக்கும். இப்போது ஒற்றை கிரகங்களை வைத்து சொல்லக்கூடிய பதிவு இது. அதே போல் எந்த கிரகங்கள் மேசராசியாக இருக்கட்டும், எந்த ராசி, அந்தந்த ராசிகளில் அந்தந்த கிரகங்கள் ஆட்சி அமைத்து இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன், கூட பாவர்களோ மற்ற கிரகங்களோ சேர்க்க இருக்கக்கூடாது. அப்படி 2 கிரகங்கள் 3 கிரகங்கள் சேர்ந்திருந்தால் இந்த கிரகங்களுடைய குணங்களும் அவர் தருகின்ற பலன்களும் சற்று மாறுபடலாம், இல்லை அதிகப்படியான நற்பலன்களாகவே இருக்க ஆரம்பித்துவிடும்.
ஒவ்வொரு ஜாதகத்திலும் கிரகங்கள் ஆட்சி பெற்று அமர்ந்திருந்தால் இத்தகையான பலன்களை தரும். எந்த லக்கினமாக இருந்தாலும் இந்த பலன்கள் நடக்கும். இந்த கிரகங்கள் கூட இன்னொரு பாவ கிரகங்களோ மற்ற பகை கிரகங்களோ ஒன்று சேர்ந்து விடக்கூடாது. அப்படி இருந்தால் நீங்களும் செல்வந்தர்கள் தான் என்று சொல்லி ஒரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.